நமஸ்காரம். பெருமாள் பேசுவாரா? அந்த கேள்விக்கு விடை இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை திருமழிசை ஆழ்வார் கும்பகோணம் சென்று சாரகபாணி கோவிலில் உள்ள ஆறாமுதன் அவரை சேவிக்கிறதுக்கு போகிறார். அப்போ பெருமாளுக்கு கண்டருளல் பண்ணுற நேரம், அதனால் பட்டர் சுவாமிகள் திரை போட்டிருக்கேன். இவர் வெளியில் காத்துட்ருக்கார். இதை அறிந்த பெருமாள் ஆழ்வாரை உள்ளே வரச்சொல் அப்படின்னு சொல்கிறார். உடனே பட்டரும் ஆழ்வாரை உள்ளே கூப்பிடுகிறார். உடனே பெருமாள் அவரிடம் பார்த்து, என்ன இருக்கிறது முன்னே அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்றார், உங்களுக்கு கண்டருளல் பண்ணுவதற்காக ரொம்ப அம்சமான அக்கார வடிசல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடனே பெருமாள் சொல்கிறார், ஒரு பிடி எடும் அப்படின்றார். உடனே அவர் ஒரு பிடி கையில் எடுக்கிறார். சாப்பிடுங்கோ, வாயில் போட்டுக்கோங்க அப்படின்றார். ஆடி போயிடுறார் ஆழ்வார். பெருமாளுக்கு வச்சிருந்தது அம்சே பண்ணுறதுக்கு நம்மளை போட்டுக்க சொல்கிறாரே பெருமாள். ஒரு நிமிஷம் ரொம்ப ஆடி போயிடுறார் ஆழ்வார். பெருமாள் இல்லை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வாயில் போட்டுட்டு சாப்பிட்ட உடனே, இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நான் இப்போ கண்டருளல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ அவர் சொல்கிற திருமழிசை ஆழ்வார்கிட்ட, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் எதான உங்களுக்கு செய்யணும் போல் இருக்கு, எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி என்னுடைய பெயரில் பாதி உங்களுக்கும் உங்களுடைய பெயரில் பாதியும் நானும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற. அங்கே ஆறாமுது பிரான் அப்படின்னு பேர். பிரான்னாலே கடவுள், பெருமாள் அப்படின்னு பேர். இவருக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு பேர். உடனே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பெயரில் ஆறாமுது ஆழ்வார் என்று பெயரை வைத்துக்கொண்டு அவருக்கு திருமழிசை பிரான் அப்படின்ற அந்த பட்டத்தை கொடுக்குறார். பிரான்றது எவ்வளோ வசதி. அத்தனை ஆழ்வார்களையும் 12 ஆழ்வார்களையும் இந்த பிரான் பட்டம் பெற்றது திருமழிசை ஆழ்வார் தான். அவ்வளோ அனுகிரகம் பெருமாள் அவருக்கு பண்ணியிருக்கார். சரி, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். பெருமாள் பேசுவாரா நம்மிடம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக பேசுவார். நம்மளுக்கும் ஆழ்வார்கள் போல நம்மளுக்கு பெருமாள்கிட்ட ஈடுபாடும் பக்தியும் நம்மை மறந்து பெருமாளோட ஐக்கியமாகனா கண்டிப்பாக பேசுவேன். எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நமஸ்காரம்.